ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளியும் மல்லியும் வச்சு சட்னி தாங்க அரைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கைப்பிடி அளவு, அதாவது 4 தக்காளிக்கு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணி வேணுங்கிற அளவு உப்பு அதிலே ஆட் பண்ணிடணும். அப்போ நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். என்னோடய சமையலில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா அது பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். அதனால் கொஞ்சம் ஒரு கரண்டி நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற காரத்துக்கு அளவு நம்ம வரமிளகா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டினா செம்ம மணமாக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நெய் ரோஸ்ட் போட்டு அந்த சட்னியோடு சாப்பிடும்போது சொல்ல வார்த்தை இல்லைங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.